மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகுங்க. மார்கழி மாதம் புண்ணிய பலன்களை அதிகமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மாதமாகுங்க. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், தானங்கள், பூஜைகள் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. இந்த மாதத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டுக்குரிய முக்கியமான மாதமாகுங்க. இது தேவர்களுக்கு பிரம்மமூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுவதனால இந்த மாதத்தில் அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டிலையும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்தோம்னா இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நன்மைகளானது அதிகரிக்க தொடங்குங்க. அதே போல் இறைவனுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டோம்னா அதிக பலன்கள் கிடைக்கும். நம்ம நினைப்பது மட்டும் இல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் உயரத்தையும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாங்க. மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாங்க. மற்ற மாதங்களில் வழிபடுவதை விட மார்கழி மாதத்தில், அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபடுவது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. இருந்தாலும் மார்கழி மாதத்தில் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மார்கழி மாதத்தில் கண்ணனுடைய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. 12 ஆழ்வார்களில் ஒருவரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் ஆவாங்க. கண்ணன் மீது திருப்பாவை பாடி பாவை நோன்பு கடைப்பிடித்து தாங்க விருப்பப்படி இறைவனின் திருவடியை அடைந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் மார்கழி மாதமும் ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களும் இன்று வரைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புராணங்களின்படி மகாபாரதத்தில் குருட்சேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசித்ததும் இந்த மார்கழி மாசத்துல தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பனான காண வந்த தயக்கத்தோடு ஒரு பிடி அவளை கொடுத்ததற்காக அளவில்லாத செல்வத்தையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் குசேலருக்கு பகவான் கிருஷ்ணர் வாரி வழங்கியதும் இந்த மார்கழி மாதத்தில் தாங்க. அதனால தான் மார்கழியில் கீதை ஜெயந்தியும் குசேலர் தினமும் கொண்டாடப்படுதுங்க. இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்ணனை வேண்டி பாவை நோன்பு இருந்தாங்க அப்படின்னா மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் தொடங்கியதற்குள்ளே அவங்க விரும்பியது போல கணவனும் விரும்பிய வாழ்க்கை அமைவதற்கு வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உருவாவதற்கும் இந்த நம்பிக்கையும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டு வருதுங்க. மேலுமே மார்கழி மாதத்தில் இறைவனுடைய சக்தி ஈர்க்கக்கூடிய வழிபாடுகளில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுத்துகிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதே போல் மார்கழி மாதத்தில் முதல்ல விநாயகரை வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு மற்ற தெய்வங்களை வழிபாடுகளை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த மாதத்தில் காலையில் நம்ம எழுந்ததும் சாணத்தால் விநாயகர் உருவத்தை பிடித்து வைத்து அதற்கு பூக்கள் வைத்து வழிபட்டோம்னா அந்த நாளும் மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் தடைகள் ஏற்படாமல் நன்மைகளை இறைவன் அருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதம் என்பது தட்சாயன காலத்தின் நிறைவான மாதமாகுங்க. இதை தேவர்களுடைய மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து ஆலயங்களிலுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்கள் பாடி வழிபடக்கூடிய முக்கியமான காலமாகுங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு
பஜனை செய்வது, கோலம் போடுவது போன்றவற்றுக்கு அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம்தாங்க. பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதேசி விழாவும் இந்த மாதத்தில் தாங்க வரும். சிவனுக்குரிய ஆருத்ர தரிசன விழாவும் இந்த மாதத்தில் நடைபெறுவதுங்க. பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியமான காலமாகுங்க. தமிழ் மாதங்கள்லேயே இந்த மாதத்தில் தாங்க நம்ம செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்துமே அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. மார்கழியின் 30 நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டை நம்முடைய வீட்டில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க. இந்த எளிமையான வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வருவதனால பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி உள்ளான நேரத்தில் நம்ம எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்ய வேணுங்க. வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன்னாடி வீட்டு வாசலில் சின்ன வழிபாடு ஒன்று நம்ம செய்ய வேணுங்க. நம்ம வீட்டு வாசலில் சாணத்தால் நம்ம முழுக வேணுங்க. அதே போல் பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போட வேணுங்க. வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் கோலம் போடுவது அந்த மாவை எத்தனை எறும்புகள் சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்த பலனானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காவி நிறத்தில் பட்டை அடித்து கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் குறைஞ்சது 2 அகல் விளக்குகளையாவது நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேணுங்க. இந்த அகல் விளக்குகளில் பசுனை ஊற்றலாங்க. தாமரை தண்டு திரி போட்டு இல்லைன்னா பஞ்சு திரி ரெண்டையுமே சேர்த்து கூட நீங்கள் தீபம் போட்டு விளக்கேற்றலாங்க. நீங்கள் அகலில் ஊற்றிய நெய்க்குள்ளார பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய அன்னாச்சிப்பு ஒன்றையும் நீங்கள் போட்டு விளக்கேற்ற வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டு வாசலில் கோலத்திற்கு பக்கத்தில் இல்லைன்னா நிலைவாசலுக்கு பக்கத்தில் சந்தன ஊதுபத்தியை ஏற்றி வைக்க வேணுங்க. இது ராகுவின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி நம்ம செய்வதனால வீட்டிற்கு மகாலட்சுமி தானே விரும்பி வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டு வாசலை நல்லா அலங்காரம் செஞ்ச பின்னாடி இந்த வழிபாட்டை செஞ்ச பின்னாடி நம்ம வீட்டுக்குள்ளார போய் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வாசனையான பூக்களால் சாமி படங்களை நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க. அதே போல் வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி காட்டி நம்ம பூஜைகள் செய்ய வேணும். முடிந்த நாட்களில் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய படத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைத்து திருப்பாவை பாசுரங்கள் பாடி வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நன்மையானது அதிகரிக்க தொடங்குங்க. மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பாவை மற்றும் திருவெண்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்வதாகுங்க. இந்த 2 பாடல்களும் சிவபெருமான் மற்றும் கண்ணனின் பெருமைகளை அவருடைய அருளை எப்படிப்பட்டது என்பதையும் அவர்கள் மீது பக்தி செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் உணர்த்துவதாக அமைக்கப்பட்டதாகுங்க. கண்ணனின் பெருமைகளையும் அவரை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து எப்படி ஆண்டாளுடைய திருப்பாவை போற்றி பாடப்படுதோ அதே போல் சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவரை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பலன்கள் பற்றியும் மாணிக்க வாசகர் பாடிய திருவெண்பாவை பாடல்கள் குறிப்பிடுதுங்க. பிறவி பெருங்கடலை கடக்க உதவக்கூடிய மிக உன்னதமான பாடல்களாக இந்த 2 பாசுரங்களும் சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதத்தில் பெருமாளுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் ஒரே நேரத்தில் பெறுவதற்கு உதவக்கூடிய பாடல் தாங்க ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அருளிய
திருப்பாவையும் மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருவெண்பாவை பாடல்களாகுங்க. இந்த 30 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் மனமுருகி பாட வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக பாவை நோன்பு கடைப்பிடிக்கக்கூடியவங்க இந்த பாடல்களை மார்கழி மாதத்தில் பாடி வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.